பூமி அந்த ஆம்புலன்ஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி சொல்றாங்க, பூமி சொன்னதை பார்த்த இல்லம்மா, முத்தழகு திரும்பியும் வர்றாங்க. அதனால இத நம்பவே முடியலம்மா. பூமி தப்பு பண்ணான்னு தெரிஞ்சோம் முத்தழகு எப்படி வாழ முடியும்? அவங்க பண்ற துரோகம்மா. இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்கு? பூமி என் கூட வாழ்ந்துட்டான்னு மீனாட்சியை வச்சு நிரூபிச்சது எதுக்கு? பூமியை அடைய தானே. எல்லாம் வீணா போச்சேம்மா. இப்படி சீப்பா மாறிட்டாங்க. அதான் அஞ்சலி உலகமே. நாலு மானம் மரியாதைன்னு பேசிக்கிட்டு இருந்தவ இப்ப உன் கூட வாழ போறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாள் விட்டு வச்சாலா பாரு. உன்னை மாதிரி இல்ல, செகண்ட் ஒய்ஃப் தானே. அவ மென்டாலிட்டியே இந்த மாதிரி தான் இருக்கும். என்னம்மா பண்றது? இன்னும் கொஞ்ச நாள்ல பூமி என்னையும் மீனாட்சியும் வேணான்னு சொல்லிட்டு ஜீவனாம்சம் கொடுத்துருவான். என் பொண்ணு மீனாட்சி என் கூட இருக்கிறது ஒரு ஹோல்டு தான். பூமிமா விட்டா அழுதுருவ போல இருக்கு அஞ்சலி. உன் பூமிநாதன் உன் கூட வருவான். கண்டதை சொல்லாதம்மா, இந்த மாதிரியே உளறிக்கிட்டு இருக்காத. அஞ்சலி, நான் நடக்க போறதான் சொல்றேன். பெரிய ஞானி பாரு நீ நடக்க போறத சொல்றதுக்கு. நம்ம இன்னைக்கு தெருவுல நிப்போன்னு சொன்னியா? இல்லம்மா, இது நீ எடுத்த முடிவு. பூமி வச்ச செக்மேட். எனக்குன்னு ஒரு மூவ் இருக்கும்ல, இனிமேட்டு தான் உனக்கும் தெரியும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. இல்ல அஞ்சலி, பேச்சு மீனாட்சிக்காண்டி உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. முத்தழகு திரும்பி வரமாட்டா. வராத மாதிரி நான் பண்ணிட்டேன், தைரியமா இரு. சேகர் ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறாரு. அண்ணே, இது எந்த இடம்னு யாருக்கு என்ன தெரியும்? பூமி நம்மளை பார்த்துட்டான். குழந்தைய கடத்தினதுக்கு இந்த அம்மாவை கடத்தினதுக்கு நம்ம மாட்டினோம்டா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கொன்னு புதைச்சிருவான்டா. முத்தழக எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமே, என்ன செய்யறது? அந்த கூடோன்ல எங்கேயாவது ஒரு மூலையில கட்டி வச்சிருவோம். முத்தழகு மயக்கத்துலதான் இருக்கா, கத்த மாட்டா. வாயில பிளாஸ்டர் ஒட்டிரு, சரியா? சரின்னு முத்தழக மறைச்சிடலாம். ஆம்புலன்ஸ பார்த்தா பூமி கண்டுபிடிச்சிருவானே. முத்தழக மறைச்சிருவோம்டா. ஆம்புலன்ஸ மறைவா ஒரு இடத்துல வச்சு கவர் போட்டு வச்சிடுறான். முன்ன வண்டிய எவன்டா திறக்க போறான்? ஃபர்ஸ்ட் டோரை ஓபன் பண்ணு, இறக்கும். முத்தழக ஜாக்கிரதையா மறைச்சு வைங்க, நான் வண்டிய மறைச்சு வச்சுட்டு வந்துடுறேன்டா. சரிண்ணா. கவர் போட்டாச்சு, இனிமேட்டு எந்த பயமும் இல்ல. முத்தழக மறைச்சு வச்சிருவோம்டா. நீ தேடிட்டு போட்டோம், அதுக்கப்புறம் முத்தழக முடிச்சிருவோம். கூடனை திறந்துகிட்டு போறாங்க சேகர். அப்ப 4-5 ரவுடி பைய நீங்க யாரான்னு கேக்குறாங்க. போன் பண்ணி கேக்குறாங்க, ஐயா நீங்க தூக்க சொன்னது பேச்சியம்மா மருமக முத்தழகு தானே? அந்த பொண்ண வேற யாரோ தூக்கிட்டு வந்திருக்காங்கய்யா. யாருன்னு விசாரின்னு சொல்றாங்க. போன்ல விசாரிக்கிறாங்க நீ யாருன்னு. அஞ்சலி தனியா பிளான் பண்ணிருப்பா. முத்தழக கட்டி வை, அவங்கள அடிச்சு துரத்துறா ஏன்னு போனை வச்சிடுறாங்க. கூடன்னு தெரிஞ்சு இங்க தூக்கிட்டு வந்திருக்க இந்த பொண்ண, உனக்கு எவ்வளவு அலுப்பு இருக்கும்னு அடிக்கிறாங்க சேகர. எங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நாங்க கூலிக்கு வந்தவங்க, நீங்க வச்சுக்கோங்கண்ணே, நாங்க போயிடுறோம். முத்தழக தூக்கிட்டு போறாங்க இந்த ரவுடி பையங்க. சேகரம் அவங்க ஆளுகளும் தப்பிச்சு ஓடுறாங்க. பூமின நினைச்ச மாதிரியே வந்துட்டான்டா. எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்கடா. என்ன அந்த பூமி அந்த ஆளுக நம்ம ஓடிடுவோமாண்ணே? சத்தம் போடாதரா. வந்தாலும் நம்ம இருந்தா தானே பிரச்சனை. ஆம்புலன்ஸையும் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளையும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே போட்ட பிளான் படி அவன் தேடிட்டு போட்டோம், அமைதியா நம்ம இங்கேயே இருப்போம். பூமி அந்த கூடனுக்குள்ள போறாரு. முத்தழகுன்னு கூப்பிடுறாரு. ரவுடியில ஒரு ஆளு, என்னப்பா உனக்கு யாரு வேணும், கூப்பிட்டுக்கிட்டே வர அப்படின்னு கேக்குறாரு. ஒரு பொண்ணை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆளுக்க யாராவது வந்தாங்களா? ஒரு காலி கோடன்பா, இதுக்குள்ள யாரும் தூக்கிட்டு வரமாட்டாங்க. மாத்திரம்தான் தனியா இருக்கேன், நீ சொல்ற மாதிரி யாரும் வரலையேப்பா. சத்தம் கேக்குது. பூமி திரும்பி பாக்குறாரு. பூனை நிறைய சுத்துதுப்பா, பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க, கட்டிங்க்கு காசு கொடுத்துட்டு போப்பா சொல்றாரு. பூமி பார்த்துட்டு கிளம்பி போயிருவான்னு நான் சொன்னேன்ல, இந்த வந்துட்டான் பாரு. நீ போயிட்டானா நம்மளும் போயிடலாம், தைரியமா இருங்கடா. பூமிக்கு டவுட் வந்துருச்சு, அதனால ஒளிஞ்சிருந்து பாப்போம்னு போறாரு. அந்த பில்டிங்கை சுத்தி பார்க்க போறாரு. இப்ப பூமி ஆம்புலன்ஸ் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டாரு. பூமி தொட்டு பாக்குறாரு, ஏதோ வண்டி நிக்கிற மாதிரி இருக்குன்னு திறந்து பார்க்க போறாரு. இப்ப பூமி வர பிரிச்சு பாக்குறாரு. ஆம்புலன்ஸ் இருக்கிறது தெரிஞ்சு போகுது பூமிக்கு. நம்ம இங்க இருந்தா மாட்டி போண்டா, பூமி கண்டுபிடிச்சிட்டா, நம்ம ஒருத்தரா ஓடிடுவோம். ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாரும் ஓடுறாங்க. துரத்திட்டு போய் அடிக்கிறாரு பூமி. முத்தழகு எங்கன்னு கேக்குறாரு. ஆஸ்பத்திரி வெளிய நீங்க முத்தழகு கிட்னாப் பண்ணத நான் பாத்துட்டேன்டா, போலீஸ் கிட்டையும் சொல்லியாச்சு, சொல்லிருங்க, இல்லாட்டி எனக்கு போலீஸ் வர்ற முடியும்லாம் பொறுமை கிடையாது. உங்க கதையை நான் முடிச்சு விட்டு போயிருவேன் பூமி. ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு, கடத்தினது நாங்க இல்லைன்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க.
இங்க இருக்கவங்க வேணும்னு சொன்னதுனாலதான் நாங்க வந்தோம். இந்த ஆம்புலன்ஸ கடத்துறதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கத்தி வச்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது. சொல்றது உண்மைன்னா எதுக்குடா வண்டியை மறைச்சு வைக்கணும்? கடத்த ஹெல்ப் பண்ணா சும்மா விட்டுருவாங்களாடா? சொல்லுங்கடா, யாரா நீங்க, சொல்லுங்கடா அப்படின்னு பூமியை அடிக்கிறாரு. அவங்க பேரு முத்தலகா, அவங்க அந்த கூடவுன்ல தானே இருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்கன்னு. டேய், பொய் சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலான்னு நினைக்காதீங்கடா, கொன்றுவேன். டாக்டர் பிரியா இருக்காங்கல்லன்னு, அவங்க ஆஸ்பத்திரியில தான் வேலை செய்யறோம். அப்படி அவங்க இல்லாட்டி எங்களை வெட்டுங்கண்ணே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே, சாரின்னு ஓடுங்கடான்னு சொல்றாரு பூமி. 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. சொல்றாரு, முத்தலகு நம்ம ஆளு கஸ்டடியில தான் இருக்கா, நெடுநாள் பகை முடிச்சிடுறா. பையன் பேச்சு குடும்பத்தை வதம் செய்ய கிளம்பிட்டேன். எற ஒண்ணும் இல்ல, 2 மாட்டி இருக்கு. பூமி முத்தலக தேடி வந்திருக்கான். நான் முடிக்காம வரமாட்டேன்பா, வச்சுட்டு கால் பண்ணி சொல்றேன்ப்பா. கட் பண்ணிடுறாரு தயா. தங்கச்சி பேச்சு வீட்டுக்கு இனிமேட்டு கெட்ட நியூஸ் தான். முத்தலகுன்னு திருப்பியும் பூமி வர்றாரு. இங்க யாரும் இல்லைன்னு நான் சொன்னேன்ல, திரும்பி போடான்னு சொல்றாரு அந்த ரவுடி. அந்த ரவுடிய அடிக்கிறாரு. பூமி அந்த ரவுடி பையகளை பந்தாடுறாரு. முத்தலகுன்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. முத்தலக பாக்குறாரு பூமி. கட்டி வச்சிருக்காங்க முத்தலக. அந்த ரவுடி பையகளோட சண்டை போடுறாரு பூமி. எல்லா ரவுடிகளும் சேர்ந்து பூமிய அடிக்கிறாங்க. முத்தலக தூக்கி அந்த கார்ல போடுறாங்க அந்த ரவுடி பசங்க. ரவுடி பைய சொல்றான், உன் புருஷன் உயிரை நான் இப்ப எடுக்க போறேன், அடுத்தது நீ தான். புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஒன்னா போய் மேல வாழுங்க, வரட்டா? வண்டியோட டோரை க்ளோஸ் பண்றாரு. எல்லாரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. கத்திய வச்சு குத்த விடுறாங்க. முத்தலகு வண்டி டோரை ஓபன் பண்ணி கட்ட பிரிச்சுட்டாங்க. வருவாளா முத்தலகு இன்று? எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.